ஐயோ, இப்படி ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டாளே. அடடா, இந்த கை மேட்டரை எப்படியாவது கரெக்ட் பண்ணணுமே. கோபம் வந்தா கொலையும் செய்வேன்னு சொன்னாலே. ஏது சாந்தி முகூர்த்தத்துலதான் என் ஆத்மா சாந்தி அடைய போகுதா? இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும். சிங்கா சிங்கா சிங்கிமாய் மங்கா பங்கா மங்கிமாய். என்ன புரூஸ், பாடிக்கிட்டே கையில பவுலோட வர? பவுல்ல என்ன பாலா? ஆ, பால் இல்லை, ஆ. பாம்பு சூப். பாம்பு சூப்பா? ஆரம்பிச்சிட்டியே. அதை அப்படி ஓரம் கட்டி வை, அப்புறமா குடிச்சுக்கிறேன். உட்காரு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல. எனக்கு இப்படி ஒரு லைஃப் அமைஞ்சதுக்கு அந்த ஆண்டவனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஆண்டவனை பற்றி பேசாதே. அவன் அன்பில்லாதவன், ஆணவக்காரன், அரக்கன். அழகு சிலையாக உன்னை படைத்தான், ஆனால் அணைக்கும் என் கரத்தை எடுத்தான். ஏ கடவுளே, கல்லஞ்சக்காரா! மாளிகையிலும் மண் வீட்டிலும் சுவற்றிலே ஏறி விளையாடும் பள்ளிக்கு கூட வெட்டுண்டு அதன் வால் மீண்டும் வளர்வதற்கு மந்திரத்தை வைத்தாயே. ஆனால் மானிட பதர்களுக்கு மட்டும் ஏன்? உறுப்புகள் ஊனமானால் மீண்டும் உற்பத்தியாகும் உபாயத்தை கூற மறந்தாய். உடம்பிலே உபயோகமில்லாத முடி, விரலிலே வீணாய் வளரும் நகம், இவையெல்லாம் வெற்றுண்டால் வளர வைத்த நீ, தத்தையை மெத்தையில் அணைக்கும் வித்தைக்கு உதவும் என் கரங்களுக்கு மட்டும் ஏன் கரிசனம் காட்ட மறந்தாய்? பேசுகிறேவா, பேசு. 3 முகங்கள் கொண்ட பிரம்மா, 4 கரங்கள் கொண்ட நாராயணி, 12 கரங்கள் கொண்ட பாலகுமாரா, என்னது கரங்களை எனக்கு கொடுங்கள். கடவுளே, எனக்கு என் கைகளை கொடு. கடவுளே, எனக்கு என் கரங்கள் வேண்டும். கடவுளே, எனக்கு என் கையை கொடு, 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 கையை கொடு. பலியாப்பத்தி, பலியாப்பத்தி, என்னாச்சு? எனக்கு கை வந்துருச்சு பாரு. கடவுள் எனக்கு கையை கொடுத்துட்டாரு. ஒரு கையால ஒரு கையை தொட முடியுது. 10 விரலும் ஃபங்க்ஷன் ஆகுது. அப்பா போட்டிருந்த மோதிரத்தை அப்படியே போட்டு அனுப்பிச்சிருக்காரு. கடவுளோட கருணையே கருணை. என்னால விசிலடிக்க முடியுது, என்னால கை தட்ட முடியுது. மயில் வாகனம், உனக்கு தேங்க்ஸ். நீங்க கேட்ட உடனே கடவுள் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. ஆமா ஆமா. என் காலை கொஞ்சம் கிள்ளுங்களேன். காலை கிள்றதா? ஏண்டாலிங், இது கனவா நனவான்னு உனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதா? காலை கிள்ளி பார்க்க சொல்ற? உண்மையிலே நிஜத்துல எனக்கு கை வந்துருச்சு. வேணா உன் கன்னத்தை கிள்றேன். கிள்ளுங்க. ஓகே, கிள்றேன். என்ன சொரணையே இல்லாம இருக்கிற? தட்டி பாருங்க. தட்டி பாக்குறதா? ஆஹா, செம கட்டதா. நீ கட்ட மாதிரியே சவுண்ட் வருது. கட்ட மாதிரி இல்ல, கட்டையே தான். அடி பாவி, என்னடி காலை தூக்கி கையில குடுக்குற? ஒரு ஆக்சிடென்ட்ல என் கால் போச்சு. ஆண்டவன் கிட்ட சொல்லி உங்களுக்கு கை வந்தா மாதிரி என் கட்டுக்கால நல்ல கால் ஆக்கிடுங்க. 1000 ரூபாய்க்கு கொலுசு வாங்கி கொடுத்தப்ப கூட உண்மையை சொல்ல விட்டாலே. ஒண்ணும் இல்ல, ஆண்டவன் இப்ப அவுட் ஆஃப் ஸ்டேஷன் மயில்ல போயிருக்காரு. அவர் நான் ரயில்ல போய் கூட்டு வந்துடுறேன். ஊனமா நடிச்ச எனக்கு ஆண்டவன் சரியான புத்தி புகட்டிட்டு மூஞ்சில் நான் எப்படி முழிப்பேன்? என்ன மன்னிச்சிரு புரூஸ். நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன். என் காதலை உன்னிடம் கொடுத்து விட்டேன். நல்ல வாழ்வை நான் அமைத்துக் கொள்வேன். ஊனம் ஊனம் ஊனம், இங்கே ஊனம் யாருங்கோ? உடம்பில் உள்ள குறைகள் எல்லாம் ஊனம் இல்லைங்கோ. 2 காலு உள்ளவனோ கெடுக்கிறா, அங்கே ஒத்த காலு உள்ளவளோ நடக்கிறா. மை வைஃப். இனிமே ஊனமானவங்களுக்கு உதவுறதுதான் என் லைஃப். என் பிட்ட எனக்கே போட்டு போயிட்டாரு. Sing in the rain, I am swaying in the rain. Beautiful. இங்க பாருங்களேன், இந்த புடவை எவ்வளவு அழகா இருக்கு. இத முகூர்த்தத்துக்கு வச்சுக்கலாம். இந்த புடவைய பொண்ணழைப்புக்கு வச்சுக்கலாம். இப்பெல்லாம் உன் டேஸ்ட் மாறிட்டே இருக்கு. இதான் முகூர்த்தத்துக்கு நல்லா இருக்கும். மாப்பிளையே வந்துட்டாரு, அவரே கேட்கலாம். சும்மா இருங்க. மாப்பிள, நீங்களே சொல்லுங்க, இந்த 2 கலர்ல எந்த கலர் நல்லா இருக்கு? 2மே நல்லா இருக்கு. ஸ்ருதி எங்க? இங்க வாங்களேன், இந்த நகைங்களை பாருங்க. எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவளுக்கும் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. ஸ்ருதி எங்க? வந்து உக்காருங்க முதல்ல. இப்ப அவருக்கு பிடிச்சது ஸ்ருதி. மாப்பிள்ள, ஸ்ருதி மேல இருக்கா? போங்க. ஸ்ருதி, ஹாய், வா. என்னடா நினைச்ச உடனே வந்து நிக்கிற? இப்பதான் உனக்கு போன் பண்ணலாம்னு நினைச்சேன். வா. ஸ்ருதி, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன, கல்யாண விஷயம் தானே? அப்புறம் பேசிக்கலாம் வா. இல்ல ஸ்ருதி, நான் சொல்றது கேளு. முதல்ல வா. உட்காரு. பாரு நான் என்ன பண்ணிருக்கேன்னு. பாத்தியா, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு.
இது 10 வருஷத்துக்கு அப்புறம். இப்ப 45 வயசு. 2 பேருக்குமே தலையெல்லாம் நரைக்க ஆரம்பிச்சிடுச்சு. எப்பவே ஜாலியா இருக்கிற நீ கொஞ்சம் சீரியஸ் ஆயிட்ட. இப்போ நமக்கு 60 வயசு. தேவா ஸ்ருதிங்கிற பேரெல்லாம் போய் தாத்தா பாட்டி ஆயிட்டோம். ஓ, பல்லெல்லாம் விழுந்துருச்சு. இதெல்லாம் செட்டு பல்லு. இப்போ உனக்கு 80 வயசு. பழுத்த பழமாயிட்ட. பாரு, பிபி சுகர் எந்த நோயும் இல்லாம செம ஸ்ட்ராங்கா இருக்கேடா. என்ன உன் கூட நான் இல்லையேன்னு பாக்குறியா? நான் தான் உனக்கு முன்னாடி போய் சேர்ந்துட்டேனே. நீ இல்லாத வாழ்க்கை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு டேக் இட் ஈஸி. உன் கூட கற்பனையில வாழ்ந்த ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? என் கற்பனை எல்லாம் நிஜமாக போகுது. ஆனா அதுக்காக காத்துட்டு இருக்கணுமே. இந்த கல்யாணத்தை ஏன் தான் 1 வாரம் தள்ளி போட்டாங்களோன்னு கோவமா வருது. ஆமா, நீ ஏதோ சொல்லணும்னு சொன்னியே, சொல்லு. ஒன்னும் இல்ல, சொல்ல வந்ததே மறந்துட்டேன். சரி, ஞாபகப்படுத்திட்டு வா. அதுக்குள்ள நான் குழந்தைங்க எல்லாம் பெத்து வைக்கிறேன். அம்மா, இப்படி ஒரு பாவி எதுக்குமா பெத்த? என்னால அடுத்தவங்களுக்கு எவ்வளவு வேதனை. அன்னைக்கு நான் என் சுயநினைவு இல்லாம இந்துவோட வாழ்க்கையை கெடுத்துட்டேம்மா. இதை எப்படி நான் ஸ்ருதி கிட்ட சொல்றதுன்னு தெரியல. ஆனா அதை மறைச்சு ஸ்ருதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது நான் ஸ்ருதிக்கு செய்யற துரோகம்மா. சத்தியமாமா, நான் தெரிஞ்சு எந்த தப்பும் செய்யலமா. அதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கல. எப்படி இருந்தாலும் தப்பு தானே. அதுக்கான தண்டனைய இந்த பாவி குடுமா. ஹாய் ஹாய். ஹாய் ஸ்ருதி, வா வா, கை ஒண்ணு குறையுது வா. நானே கல்யாண டென்ஷன்ல இருக்கேன். இதுல சீட்டு விளையாட வேற கூப்பிடுறீங்களா? சரி சரி, முதல்ல நீ உட்கார், சிட் டவுன். சரி, தேவா எங்க? அவன் இப்பெல்லாம் ரூம்லயே இருக்கிறது இல்ல, ஏதோ மூணு வீட்ல இருக்கான்னு நினைக்கிறேன். அவன் வேற டென்ஷன்ல இருப்பான். கல்யாணம் ஆயிடுச்சுனா சம்பாரிச்சு ஐயோ, போடணும்ல. நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேமா. டே விமல், இன்விடேஷன் கொண்டு வந்திருக்கேன். நான் அவன் கிட்ட காட்டணும். அவன் சரி. எங்க இருந்தாலும் கொஞ்சம் கூட்டிட்டு வாயேன் ப்ளீஸ். ஓகே, நீ வெயிட் பண்ணு, நாங்க தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வரோம். போர் அடிச்சா தம்மடி. சீ. ஹலோ டாடி, தேவாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல, நான் தான் வந்து செலக்ட் பண்ணுவேன். என்ன விட்டுட்டு போயிடாதீங்க. நான் வந்துட்டே இருக்கேன். 5 மினிட்ஸ்ல வந்துருவேன்.